வார்த்தையை நாங்கள் வாசித்து விட்டு நாங்கள் உட்காருவோம். நெகேமியா 2வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக கூறுகிறது, என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். ஆமேன். ஆண்டவரே நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இன்றைய நாளிலும் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளாய் ஆண்டவரே மகிழ்ந்து களி கூறி உம்மை துதிக்க இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்களுடைய இருதயத்தோடு கர்த்தர் நீர் பேசும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. மனுஷனை மறைத்து தேவன் நீர் பேசுவீராக. நன்றி என்று சொல்லுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமேன். நாங்கள் அமர்ந்து கொள்வோம். மனிதர்களுடைய டிஎன்ஏலேயே வைக்கப்பட்ட ஒரு காரியம் என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் கட்டி கொண்டு இருக்க வேண்டும், உருவாக்கி கொண்டு இருக்கணும், விருத்தி அடைய செய்து கொண்டு இருக்கணும். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில் என்ன ஏதாவது ஒரு காரியம், குடும்பத்தை கட்டுகின்றோம், பிள்ளைகளை கட்டுகின்றோம், வீட்டை கட்டுகின்றோம், ஒரு கரியரை கட்டுறோம், ஒரு தொழிலை கட்டுகின்றோம். இப்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம், அந்த எண்ணம் எங்களுடைய இருதயத்திலே எப்போவுமே ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆண்டவரை பார்த்தோம்னு சொன்னால், ஆண்டவர் ஆதாமை படைத்து அங்கே ஏதேன் தோட்டத்தில் வச்சு சொல்லுகிறாரு, அதை பண்படுத்தவும் காக்கவும் படியாக அங்கே வைச்சாராம். அப்போ பண்படுத்தி காக்கின்றது, ஒரு காரியத்தை பண்படுத்தி அதை மேன்மைப்படுத்துவது, ஒரு கட்டுவது என்பது எங்களுடைய என்னது, எங்களுடைய இருதயத்துக்குள்ளே வைக்கப்பட்ட காரியம். உங்களுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுகிறீர்கள், உங்களுடைய கேரியரை கட்டுறீங்க. இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை நாங்கள் கட்டிக்கொண்டே இருக்கின்றோம் இல்லையா? அங்கே ஆதாம் மட்டுமில்ல, நோவாவுக்கு ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை கொடுத்து அங்கே பேழையை நோவா காட்டினான். அதே போல் மோசேக்கு ஆண்டவர் சில அறிவுரைகளை கொடுத்து அங்கே மோசே ஒரு கூடாரத்தை கட்டினான். அப்படி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், வேதத்தில் அங்கே ஒரு காரியத்தை கட்டப்படுவது என்பது தேவனாலே ஏற்படுத்தின காரியமாக இருக்கின்றது. நெகேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து ஆண்டவர் தேவனுடைய அந்த நகரத்தின் அலங்கத்தை கட்டுவதற்காக ஆண்டவர் அனுப்பினார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில கட்டுவது என்பது எப்பொழுதும் ஒரு இருக்கிறது. ஆனால் என்னத்தை கட்டுகின்றோம் என்ன, சில வேளையில் சில வருஷங்கள் கழிந்து தான் நாங்கள் ரியலைஸ் பண்ணுவோம், நேரத்தை இந்த வீணான காரியத்தில் செலவழிச்சிட்டோமே, இதை கட்டினதுக்கு பதிலாக வேற ஏதாவது கட்டியிருக்கலாமே என்று நாங்கள் யோசிப்போம் இல்லையா? சில காரியங்கள் எங்களுடைய நேரத்தை, எங்களுடைய பலத்தை, எங்களுடைய செலவை எல்லாவற்றையும் செலவழித்து விட்டு தான் யோசிப்போம், ஓஹோ இது சரியான காரியம் இல்லை, இது கட்டுவதற்கு சரியான காரியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் பார்க்கின்றோம், ஜனங்கள் எல்லாம் அந்த நாட்களில் என்ன செய்தார்களாம், ஒன்று சேர்ந்து ஒரு பாபேல் கோபுரத்தை கட்டினார்களாம். அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும் பொழுது அவர்கள் சொன்ன காரியம் என்னென்று பார்த்தோம் என்று சொன்னால், ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பின்னும் அவர்கள், நான் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்படி சொல்லி அவர்கள் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு கோபுரத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். கட்டி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வருகிறார், வந்து பார்க்கின்றார். இவர்கள் எதற்காக கட்டுகிறார்கள்? இந்த கட்டுவதற்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்ன? தங்களுக்கு பேர் பெற வேண்டும் என்பதற்காக கட்டுகின்றார்கள். அதனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எல்லாரையும் சிதறடித்து அந்த கோபுரத்தை அழித்து போடுகின்றார். பாருங்க, அப்போ ஒரு காரியத்தை கட்டுவது தவறு அல்ல, அந்த கட்டுகிறதற்கு பின்பாக என்ன நோக்கம் இருக்கிறது என்பது முக்கியம். அது தேவ நோக்கமா என்பது முக்கியம். ஏனென்றால் ஒரு கொடுத்த வெளிப்பாடை வைத்துக் கொண்டுதான் நோவா பேழையை கட்டினார். கொடுத்த அறிவுரைகளை வைத்துக் கொண்டுதான் அங்கே மோசே கூடாரத்தை கட்டினார். அப்ப கட்டுகின்றது தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும், சரியான நோக்கத்தோடு வர வேண்டும் இல்லையா? Young people, you're going to start building stuff in your life, right? You're going to start building a career, you're going to start building maybe an entrepreneurship. All these you're going to start building. In the Bible we see that Noah, out of revelation from God, he built something, right? In the same way, God gave instructions to Moses, and Moses built the tabernacle. And Nehemiah received a vision from God, and that made him to build something. So in your life, whether are we building for our namesake? Because here in Genesis 11 we see they were building for their own reputation,
for their own name. So we don't build for our own reputation, we build for revival. பாருங்க, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஒரு காரியத்தை கட்டுகிறோம் என்று சொன்னால் அது எழுப்புதலுக்காக, ஒரு தேவ நோக்கத்துக்காக, ஒரு அழியாத காரியம், என்றென்றைக்கும் நேரத்துக்கும் காலத்துக்கும் நிலைத்திருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அது தேவனிடத்திலே இருந்து வருகிற தரிசனத்திலே நாங்கள் நிலைத்து நின்று கட்டும் போது அது காலத்தையும் போராட்டங்களையும் இடுக்கண்களையும் தாண்டி அது நிலைத்திருக்கும். ஆனால் எங்களுடைய பேருக்காக, எங்களுடைய ரெப்புடேஷனுக்காக, எங்களுடைய பெருமைக்காக ஒரு காரியத்தை நாங்கள் கட்டுகிறோம் என்று சொன்னால் அது எப்பவும் அழிந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப எதை கட்டுகிறோம் என்பது முக்கியம். இங்கே அவர்கள் சொல்லுகிறார்கள், நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நெகேமியாகவோ அங்கே ஜனங்களுக்கு முன்பாக போய் அவனுக்கு கிடைத்த தேவ தரிசனத்தை அவர்களுக்கு கூறி அவன் அழைக்கின்றான். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாய் இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளும் அவர்களுக்கு அறிவித்தேன், அப்பொழுது எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அவன் நெகேமியா அந்த இடத்துல சொல்ல, எழுந்து வாருங்கள் கட்டுவோம் என்று சொல்லி அந்த இருந்த ஜனங்கள் தேவனுடைய தரிசனத்தை கேட்ட பொழுது சொன்னார்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஏனென்றால் தேவனுடைய தரிசனம் வரும் பொழுது, அந்த நோக்கம் வரும் பொழுது, அந்த நோக்கம் சரியானது, அந்த நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை ஒரு மீனிங்கை கொண்டு வருது இல்லையா? சில காரியங்களை நாங்கள் கட்டி 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 அந்த வாழ்க்கையில் அறுவாசி வருடங்களை விரயமாக்கின பின்பாக நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது, ஓ, இதில் என்ன மீனிங் என்னுடைய லைஃப்பில் வந்திருக்குது, இதால் என்ன நன்மை என்னுடைய லைஃப்பில் வந்திருக்குது. ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய தேவ சித்தத்துக்கும் தேவ அந்த தரிசனத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்த ஒரு காரியத்தை கட்டும் பொழுது அது ஆண்டாண்டாக காலங்களை தாண்டி நேரங்களை தாண்டி அது நிலைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கின்றது. அப்போ இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போகிற காரியம், எழுந்து கட்டுவோம் வாருங்கள். அதில் முதலாவது பாகமாக தேவ தரிசனத்தை குறித்து பார்க்கிறோம். அதாவது இந்த எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதை 3 பாகங்களாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது பாகம் தேவ தரிசனம். ஏனென்றால் இந்த எழுந்து கட்டுவதற்கு பின்பாலே ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு நல்ல நோக்கம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இங்கே வேதத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நெகேமியா 2வது அதிகாரத்திலே 18வது வசனத்திலே நாங்கள் வாசித்தோம் என்று சொன்னால், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதை. அப்ப தேவனுடைய கரம் இருக்கிறதை ஜனங்கள் கண்டபடினால்தான் அவர்கள் அந்த இடத்திலே சொன்னார்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. அப்ப தேவ தரிசனம், ஒரு விஷன், ஆண்டவருடைய விஷனை வச்சுக்கொண்டு நாங்கள் ஓடுகிறது முக்கியமாக இருக்கும். இதனால் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கின்றோம். நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றது, இவ்வளவு வலி வேதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இதை தாண்டி தேவனுடைய தரிசனம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, தேவனுடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, தேவன் நல்ல காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி வரலாம். 2007ஆம் ஆண்டு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்தேன். அந்த நாளை நான் திரும்பி பார்க்கும் பொழுது அநேக போராட்டங்கள், அநேக வழிகள், ஒரு குடிகாரனாக இருந்தேன், கடன்காரனாக இருந்தேன். இந்த காரியங்கள் மத்தியிலே நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த நேரத்தில் எனக்கு ஒரு எதிர்காலமே இருக்கவில்லை, என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு எதிர்காலம் இருக்கவில்லை. அந்த நாட்களில் நான் சிந்தித்து பார்த்தேன் என்று சொன்னால், என்னை குறித்தோ என்னுடைய குடும்பத்தை குறித்தோ யாருக்கும் ஒரு திட்டமும் இல்லை என்று தான் அந்த நாட்களில் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த நாளில் நான் மதம் மாறவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவே என்னுடைய வாழ்க்கையிலே வாரும் என்று நான் ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற, என்னுடைய குடும்பத்தின் மேலே வைத்திருக்கிற சித்தத்தை, திட்டத்தை நான் அறிந்து கொண்டேன். அதே போல இன்றைய நாளில் நீங்கள் ஏங்கி நிற்கின்றீர்கள், எதிர்காலம் இல்லாமல் நிற்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்லுகின்றது, உங்கள் மேலே ஒரு நோக்கம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள் நன்மைக்கு ஏதுவாகவும் சமாதானத்துக்கு ஏதுவாகவும் இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலை அதை சொல்லாமல் இருந்தாலும் கூட தேவனுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சித்தத்தை வெளிப்படுத்துவார். அந்த சித்தத்துக்கான வாசல்கள் உங்களுடைய வாழ்க்கை திறக்கப்படும். இந்த இடத்திலே அந்த வாசல் திறக்கப்பட்டது. இந்த நாளிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பது தேவனினாலே கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஏனென்றால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா அநேக ஆசனங்கள் நிறைந்திருக்கின்றது. நீங்கள் யோசிக்கலாம், இன்றைக்கு ஏதாவது விழாவா எங்களுடைய சபையில்? இன்றைய நாளில் விழா இல்லை. இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தை இந்த இடத்திலே கொண்டு வரப்படுகிறதால எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பது மனிதனாலே கொடுக்கப்பட்ட வார்த்தை அல்ல. இன்றைய நாளிலே தேவன் சொல்லுகின்றார், எழுந்து கட்டுவோம். எங்கள் மேலே ஒரு தரிசனத்தை வைத்த தேவன் அவர் சொல்லுகிறார், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி.
ஆண்டவருடைய தரிசனம் என்பது நாங்கள் பெற்றுக்கொண்டால்தான் அந்த கட்டுதல் என்பது எங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி அபிவிருத்தி செய்யவோ முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான காரியம் பெறுகின்றது. அப்ப அந்த தேவ தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம்? பிறந்ததுலேருந்து சாப்பிட்றோம், 3 வேளை தூங்குறோம், நல்லா எழும்புறோம், சண்டை பிடிக்கிறோம், பேச்சு போடுறோம், வேலைக்கு போகிறோம், வேலை முடிஞ்சோன்னு வீட்டை வாரோம். இதுதான வாழ்க்கை. இப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா எப்படி காலம் போனதுன்றே தெரியல. திடீரென்று சொல்கிறாங்க யோ டூ ஓல்டுன்னு என்ன மகன் சொல்கிறான் எனக்கு. அப்போ எப்படி இந்த காலம் போச்சுது? தூங்கி எழுந்து சாப்பிட்டது தான் என்னுடைய வாழ்க்கையாண்டா? இல்லை. அந்த வாழ்க்கைக்கு பின்பாக தேவனுடைய திட்டம் இருக்கின்றது, சித்தம் இருக்கிறது. இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் படைத்திருக்கின்றார். அப்ப அந்த தேவ தரிசனத்தை அறிந்து கொண்டு அந்த தேவ தரிசனத்தை எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்பதுதான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றது. இங்கே எப்படி இந்த தரிசனத்தை நெகேமியா பெற்றுக்கொண்டான் என்று பார்த்தோம் என்று சொன்னால், நெகேமியா வேறொரு ராஜாவிடத்திலே பானபாத்திரக்காரனாக வேலை செய்து கொண்டிருக்கின்றான். அவன் வேலை செய்து கொண்டிருக்கல அவனுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. அப்ப அந்த செய்தி என்னென்று சொன்னால், எருசலேம் நகரம் அழிந்திருந்தது. அந்த அழிந்திருந்த நேரத்தில் என்ன செய்தி கிடைத்தது என்பதை பார்ப்போம். நெகேமியா 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என்ன மாதமா தெரியுமா உங்களுக்கு? என்ன மாதம் உண்டு? ஆடி ஆவணி கேட்டிருக்கிறோம். இது என்ன கிஸ்லேயு? இதை ஞாபகம் வச்சிருங்க. என்ற இதுக்கு பின்பாக ஒரு கதை இருக்கின்றது, நாங்கள் பேர்ந்து பார்ப்போம். நான் சூசான் என்னும் அரண்மனையிலே இருந்த பொழுது, அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான், பானபாத்திரக்காரனாக இருக்கின்றான். பானபாத்திரக்காரன் என்று சொன்னால் அரசனுக்கு, ராஜாவுக்கு அங்கே பானபாத்திரம் செய்வது என்பது ஒரு நல்ல வேலை, நல்ல இடம், நல்ல வேலை. அவன் ஒரு சுகவட்டத்துக்குள்ளே சௌகரியமாக இருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு செய்தி வருகின்றது அவனுக்கு. 2வது வசனம் வாசிப்போம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். இவன் வேறொரு தேசத்திலே ராஜாவுக்கு கீழே வேலை செய்கின்றான். இந்த எருசலேம் நகரமும் அங்கே அழிந்திருந்தது. அந்த அழிந்திருந்த நகரத்திலிருந்து ஒரு செய்தி வருகின்றது. யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அப்ப இவன் விசாரிக்கிறான். இப்ப நாங்க யாராவது ஊர்ல இருந்து வந்தோம்னா நாங்க என்ன செய்வோம்? ஊர்ல எப்படி இருக்குது, நாம எங்களோட ஊர் எப்படி இருக்குது, ஊர்ல நாம இருந்த அந்த மதில் என்ன இருக்குதா, அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதா, அப்படி விசாரிப்போம் தானே. அதை மாதிரி இவன் விசாரிக்கிறான். ஊர்ல என்ன நடக்குது என்று விசாரிக்கும் பொழுது அந்த இடத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், போர்க்காலத்தில் நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது, செய்திகள் வரும் பொழுது எத்தனை துர்செய்திகளை நாங்கள் கேட்டோம், எத்தனை அழிவின் செய்திகளை கேட்டோம். அப்படி ஒரு செய்தியை இவர்கள் இங்கே கேட்கின்றார்கள். அப்ப என்ன சொல்கிறார்கள் பாப்போம். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும், அப்ப எருசலேமை சுற்றி இருக்கிற அந்த நகரத்தை சுற்றி இருக்கிற அலங்கம், மதில், அந்த நகரத்தை காத்திருக்கின்ற அந்த மதிலானது என்னவாம்? இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அப்ப இந்த வார்த்தையை கேட்ட பின்புதான் தேவனுடைய தரிசனத்தை அவன் நெகேமியா பெறுகின்றான். இந்த வார்த்தையை கேட்டதன் நிமித்தம் தான் அவன் அங்கு சென்று எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஒரு கூட்ட ஜனத்தோடு ஒரு அலங்கத்தை கட்ட தொடங்குகின்றான். அப்ப இந்த தரிசனம், இந்த செயல், இந்த கட்டுதலுக்கு பின்பாக ஆரம்ப புள்ளியே இதுதான். இந்த ஆரம்ப புள்ளி என்ன? ஒரு துர் செய்தி, ஒரு துக்க செய்தி, ஒரு வழி தருகின்ற செய்தி. அந்த செய்தியை கேட்டவன் அந்த செய்தியை தன்னுடைய இருதயத்திலே ஏற்று அந்த மற்றவர்கள் படுகிற துக்கத்தை, மற்றவர்கள் படுகின்ற வலி வேதனையை தன்னுடைய வலி வேதனையாய் ஏற்று அந்த பாரம் ஏற்பட்டபடியினாலே அவன் என்னதுவாம்? நான் உட்கார்ந்து அழுது. பாருங்க, அநேக துர்செய்திகள் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்கின்றோம்? ஐயோ பாவம் என்று சொல்லிட்டு போறோம் இல்லையா? உச்சி கொட்டிட்டு
பாவம்ப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, பாவம் எவ்வளோ பிரச்சனைக்குள்ள போகிறாங்கன்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் இது உச்சி கொட்டுகிற காரியம் அவன் செய்யவில்லை. அவர்களுடைய வலியை, அவர்களுடைய வேதனையை அவன் தன்னுடைய வலி வேதனையாக அவன் அனுபவித்தான். அவர்கள் படுகிற இவன் அங்கே இல்லை, இவன் ராஜா அவருடைய அரண்மனையிலே இருக்கின்றான். ஆனால் அவர்களுடைய வலி இவனுடைய வலியா இருந்தபடினால அந்த பாரம் பெறுகின்றது. அப்ப தேவ தரிசனத்திலே ஒரு பாரம் இருக்கின்றது. அப்ப முதலாவது காரியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னா, தேவ தரிசனம், தேவ தரிசனத்துக்கான பாரம். எங்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னா, அந்த நோக்கத்திலே நாங்கள் ஓடுவதற்கு, எங்களை உந்துவதற்கு ஒரு பாரம் எங்கள் மேலே அமரும். ஒரு துக்கம், ஒரு பாரம். அந்த பாரம் தான் எங்களை அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கான ஒரு சக்தியாக, ஒரு உந்துதலாக எங்களை தள்ளுகின்றது. பாருங்க, ஒரு பாரம் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட பாரம்? வைஃபோட ஷாப்பிங் போகிறோம், அதை வேண்டுறாங்க, இதை வேண்டுறாங்க, எல்லாத்தையும் வேண்டிட்டு பேக்கை யார் காவணும்? நாம் தான் காவணும். ரெண்டு கையாலையும் காவிக்கொண்டு பேக்கை போடேக்கல. அது என்ன பாரம்? அது நல்ல பாரம் இல்லை, அது கூடாத பாரம். ஒரு பக்கத்தால் ஐயோ இவ்வளோ காசு செலவழிச்சிட்டோம், இன்னொரு பக்கத்தால் அதை நான் தான் தூக்கணும். இது நல்ல பாரம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் எங்களோட குழந்தை ஓடி அப்பா கால் நோவுதுன்னு சொல்லும் பொழுது, அந்த குழந்தைய தூக்கி கையில் வச்சிருக்கும் பொழுது அது என்ன பாரம்? அது லேசான பாரம், அது நாங்கள் விரும்பி செய்கிற பாரம். அதே போல தான் தேவ தரிசனத்துக்கான பாரமும். இது எங்கள் மேலே சுமையாக இறங்குகிற பாரம் அல்ல, இது லேசான பாரம். நாங்கள் விரும்பி செய்கின்ற பாரம், எங்களை செய்ய தூண்டுகிறது. எவ்வளவு கை நோந்தாலும் என்னுடைய பிள்ளைய நான் தூக்கி கொண்டு போறேன், என் பிள்ளைக்கு கால் நோகக்கூடாது. அதை போலதான் தேவ தரிசனம் எங்களிடத்தில் வரும் பொழுது, எங்களுடைய வலிகள், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய சுமைகளை தாண்டி அந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு, அந்த காரியத்திலே ஓடுவதற்கான ஒரு பாரம் எங்களுடைய இருதயத்திலே இறங்கும். ஒரு துக்கம், ஒரு அவன் நாட்கணக்காக இருந்து அழுதான், அவன் ஜெபிச்சான். அந்த துக்கத்துக்கு காரணம் அவன் அந்த இடத்திலேயே இல்லை, இல்லையா? பாருங்க, இன்னொருவருடைய துக்கத்தை கேட்டு அதில் நாங்கள் ஐயோ பாவம் என்று போற பாரம் இல்லை. இது என்னது? அவரோடையே இருந்து அவருடைய வேதனையை நாங்கள் எங்களுடைய வேதனையா ஏற்றுக்கொள்ளுகிற பாரம் தான் இது, இல்லையா? Feeling for someone is sympathy, right? But feeling with someone is empathy. இல்லையா? நாங்கள் சில வேளை சிம்பதி, ஐயோ ஐயோ பாவம், சீனை போடுவோம், சிம்பதி கிரியேட் பண்ணுவோம், ஐயோ பாவம் என்று சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் எம்பதின்றது என்னது? அவர்களோடு, அவர்களுடைய பாரத்தை அவர்களோடு இருந்து அழுவது, அவர்களோடு இருந்து அவர்களுடைய வலியை அனுபவிப்பது, அவர்களோடு இருந்து அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக காரியங்களை செய்வது. அதுதான் தேவ தரிசனத்தின் பாரமாக இருக்கின்றது. அந்த பாரம் அந்த தேவ தரிசனத்தின் உண்டாக வருகின்றது. அந்த பாரம் உங்கள் மேலே என்ன ஆண்டவர் அழைப்பை வைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு ஏற்ற பாரம், இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சபையில் எல்லாருமே வார்த்தையில் வளர்றாங்க, இல்லை என்ன வளரணும்? ஏன்? ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாரத்தை வைத்திருக்கின்றார், வார்த்தையை குறித்ததான பாரம். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் சுவிசேஷம் அறிவிக்கணும், நாங்கள் என்ன அறிவிக்கணும் சபையில் ஜனங்களுக்கு மத்தியில் போய், ஏன்? அவர்கள் மேலே சுவிசேஷ பாரத்தை வைத்திருக்கின்றார். சில பேருக்கு ஜெப பாரத்தை வைத்திருக்கின்றார். இப்படி ஆண்டவர் பாரத்தை வைக்கின்றார். அந்த பாரமானது எங்களுடைய தேவ தரிசனமாக, தரிசனத்தின் பாரமாக இருக்கின்றது. அதனால அந்த பாரம் என்ன எங்களை செய்கிறது? எங்களை அந்த காரியத்துக்காக ஓடுவதற்கு எங்களை உந்துகின்றது. இங்கே நெகேமியா 1வது அதிகாரத்திலே நாங்கள் 5வது 6வது வசனங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அங்கே பார்க்கிறோம், இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி என்று சொல்லுகின்றார், இல்லையா? அதை நாங்கள் வாசிப்போம் அந்த வசனத்தை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே. இப்ப அவன் அழுதுட்டு அவன் ஜெபிக்கின்றான் ஆண்டவரிடத்துல. ஜெபிக்கும் பொழுது கிருபையை காக்கின்ற மகத்துவம் பயங்கரமான தேவனே என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்லுகின்றான்? உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடுகின்றேன். ஏன் அந்த பாரம்?
ஏனென்றால் அவன் தன்னை வெளியாளாக பார்க்கவில்லை, அந்த கூட்டத்திலே ஒருவனாக பார்த்தான், அது தன்னுடைய குடும்பமாக பார்த்தான், தன்னிலே ஒருவன் அனுபவிக்கிற வேலை தன்னுடைய வேலையாக இருந்தது. அதனால இரவும் பகலும் முன்பாக என்ன செய்கிறான்? மன்றாடுகின்றான். மன்றாடி என்ன சொல்கிறானாம்? இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு ஜெபம் செய்கின்றான் ஆண்டவரிடத்தில். பாருங்க, இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம், அந்த பாரத்தை அவன் தன்னுடைய பாரமாக ஏற்று செயல்படுகிறான். தேவ தரிசனம் வரும் பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் அந்த பாரத்தை கொண்டு வரும். அந்த பாரம் எங்களை நாங்கள் அதிலே ஒருவர் என்று சொல்லி எங்களை நடத்தும். இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம்னு சொன்னால் டாக்டர் வந்து சொல்கிறாரு கேன்சர் என்று சொல்லிட்டு மருந்து எழுதி தாராருன்னு சொன்னால் அவர் வந்து என்னது நார்மலாக படித்த படிப்புக்கு மருந்து எழுதி தருவார். இதே நேரத்தில் அந்த டாக்டருடைய ஒரு உற்றாரோ உறவினரோ ஒரு சொந்தக்காரரோ கேன்சரின் நிமித்தம் மரித்து போயிருந்தார்கள் என்று சொன்னால் அந்த டாக்டர் அந்த வேலையை எப்படி செய்வார்? அது என்ன? அதை உணர்ந்து அந்த கேன்சருடைய அந்த தீவிரத்தை, அந்த அழிவை, அந்த உக்கிரத்தை அறிந்து செயல்படுவார். அதே போல தேவ தரிசனம் எங்கள் மேலே வரும் பொழுது ஒரு பாரம் பெறுகின்றது. அந்த பாரம் என்ன செய்கிறது? எங்களை உணர்த்துகின்றது. அந்த ஜனங்கள் படுகிற வலிகளை, அந்த வேதனைகளை உணர்த்தி தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு கேலியும் கூத்துமாக அங்கே அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கின்றதே, தேவ ஜனத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறதே, அதை ஜனங்கள் கேலியாகவும் கூத்தாகவும் பார்ப்பார்களே என்று சொல்லி அவனுக்கு அந்த பாரம் இறங்கி அவன் அந்த இடத்திலே அதுக்குள்ளே செயல்பட செய்கின்றது. என்ன செய்கிறான்? ஜெபம். அப்ப அந்த பாரம் என்ன செய்கின்றது? முதலாவது எங்களை தள்ள வேணும். எங்க தள்ளணும்? ஜெபத்துக்குள்ளே தள்ள வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அன்னை தெரேசாவை தெரியும் இல்லையா? கொல்கத்தாவிலே அநேக வருஷங்கள் அவர் ஊழியம் செய்தார். ஏறத்தாழ நான் நினைக்கிறேன் 69 வருஷங்கள் ஊழியம் செய்தார். அவர் 87வது வயதிலே இறந்தார். அப்போ 87 வயசுல 69 வருஷம் கொல்கத்தாவிலே ஏழை எளியவர்கள் மத்தியிலே மிகவும் கடினமான ஒரு ஊழியத்தை செய்தார். ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, நீங்கள் இவ்வளோ வருஷம் எப்படி ஊழியம் செய்ய முடியும் என்று சொல்லி. அதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் ஜெபம். அந்த ஜெபம், அந்த ஜெபத்தில் என்ன? அந்த பாரம் அதிகரிக்கின்றது. அந்த பாரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலே என்ன? அந்த பாரத்தை செய்வதற்கான ஒரு பலத்தை, ஒரு சக்தியை, ஒரு ஞானத்தை ஆண்டவர் தருகிறார். அப்ப ஜெபம் என்னது? அந்த பாரத்திலே இருந்து பிறக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாரத்தை கொடுக்கின்றார். உங்கள் மேலே இருக்கிற தரிசனத்தை, உங்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற நோக்கத்தை குறித்து ஒரு பாரத்தை கொடுக்கின்றார். அந்த பாரம் உங்களை ஜெபத்துக்குள்ளே தள்ள வேண்டும். அவன் இரவும் பகலுமாக தேவனிடத்திலே மன்றாடினான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, என்னது? இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை. என்னவாம்? அவன் இங்கே இருக்கிறான், அவன் அரண்மனையிலே இருக்கின்றான். அவன் பாவம் செய்தானா? இல்ல. ஆனால் அவன் என்ன சொல்றான்? ஏன்? அவனும் அவர்களிலே ஒருவனாக இருந்தபடினாலே, அவர்களுடைய வேதனையை அறிந்தபடினாலே அந்த இடத்துல சொல்லுகிறான். எப்படி தானியேல் 9வது அதிகாரத்தில் தானியேல் சொல்லுகிறான், நாங்கள் அக்கிரம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்னானோ, அதே போல இந்த இடத்துல நெகேமியா சொல்லுகின்றான், நாங்கள் செய்த பாவம் என்று சொல்லி அந்த பாவத்தை தன்னுடைய பாவமாக அறிக்கையிடுகின்றான். அந்த அரண்மனையிலே சௌகரியமாக இருந்தவன். இதனாலே நானும் நீங்களும் சௌகரியமாக இந்த இடத்துல இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் இருக்கின்ற சரீரத்திலே இருக்கின்ற இடம் சௌகரியமாக இருக்கலாம். அங்கே நெகேமியா சரீரத்திலே ஒரு சௌகரியமான அரண்மனையிலே இருந்தான். அவன் ராஜ போஜனத்தை அவன் புசித்தான், சாப்பிட்டான். ஆனால் அவனுடைய ஆவி அசௌகரியத்தில் இருந்தது. அவனுடைய ஆவியில அந்த சுகவட்டத்தில் இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் கேள்விப்பட்ட செய்தி ஆண்டவரை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யம் இப்படி பாலடைந்து இருக்கின்றதே, மதில் உடைந்து போய் இருக்கின்றதே, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவ மக்களுக்கும் இப்படி ஒரு காரியம் நடந்து விட்டதே என்று சொல்லி அவனுடைய ஆவி கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கவில்லை. அதனால அந்த இடத்துல அவன் உந்தப்படுகிறான். அந்த பாரம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவன் எடுக்குது. நீ அரண்மனையில பாருங்க, எஸ்தருக்கு மொர்கதா என்ன சொன்னாரு? எஸ்தர் 4வது அதிகாரத்தில் நீங்க வீட்டை போய் வாச்சிங்கன்னு சொன்னா, அங்க எஸ்தருக்கு சொன்னது, இந்த இடத்துல நீ ராஜ மேன்மையை எடுத்து இருக்கிறதுக்கு காரணம் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நீ உதவி செய்வதற்காகத்தான்.
இதனால நாங்களும் ராஜ மேன்மையை எடுத்து இந்த பாலும் தேனும் ஓடுகின்ற இந்த ஆஸ்திரேலியா தேசத்தில் இருப்பதற்கு காரணம் தேவன் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கின்றார். அந்த தரிசனத்தை செயல்படுத்தி முடிக்கிறதுக்கு எங்களை அனுப்பும் போது அந்த இடத்திலே ஆவியிலே நாங்கள் உந்தப்பட்டவர்களாக எங்களுடைய சௌகரியங்களை, எங்களுடைய சரீர சௌகரியங்களை, எங்களுடைய சுக வட்டங்களை விட்டு நாங்கள் அந்த தரிசனத்திலே பாரப்பட்டு செல்ல வேண்டியவர்களாக இருக்கணும். அந்த தரிசனத்துக்கான பாரம் எங்களுக்கு தேவையா இருந்தது. அந்த இடத்துல அவன் சொல்கிறான், இந்த பாவங்கள் நான் செய்த பாவம் என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டு ஜெபிக்கின்றான். நெகேமியா 1வது அதிகாரத்தில் நாங்கள் தொடர்ந்து வாசிப்போம். 8வது 9வது வசனம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்கள் ஆனால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். அப்ப அவனுடைய ஜெபத்திலே அவனுக்கு பாரம் இருந்தது. அந்த பாரம் அவனை ஜெபத்துக்களே தள்ளிவிட்டது. அந்த ஜெபத்திலே அவன் சொல்லி ஜெபிக்கின்ற காரியம் உபாகமம் 30வது அதிகாரத்திலே தேவன் மோசேக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லி, ஆண்டவரே நீர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்கள் அல்லவா, அதனால இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தபடினால இந்த நேரத்தில் நீர் எழுந்தருளி இந்த இஸ்ரவேல் ஜனத்தை மீட்டருளும் என்று சொல்லி ஜெபிக்கின்றான். பாருங்க, நாங்கள் ஆண்டவருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது நீதிபதிக்கு முன்பாக போய் நிற்கின்றோம். இப்போ கார் ஓடும்போது ஸ்பீடாக ஓடிட்டோம். யாராவது ஸ்பீடாக ஓடுறவங்க இருக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் எல்லாம் சரியாக ஓடுவீங்க. இப்போ ஸ்பீடாக ஓடிட்டு போலீஸ் பிடிச்சிட்டான், கொண்டு போய் நீதிபதிக்கு முன்னால் விடுறான். நீதிபதிக்கு முன்னால் போயிட்டு வந்து, நீதிபதியே நான் பிழை விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கோண்டா. நீதிபதி எப்படி மன்னிப்பார்? அது மன்னிப்பதற்கான அவருக்கு சட்டத்திட்டங்கள் இருக்கா? இல்லை. ஆனால் அதே நேரத்தில் நீதிபதிகிட்ட போய், நீதிபதியே உங்களுடைய சட்ட புத்தகத்தின்படி முதலாவது முறை ஒருவன் அறியாமல் பிழை செய்தால் அதை மன்னிப்பதற்கான ரூல்ஸ் வந்து இந்த ஆர்டிஐல போட்டிருக்கிறாங்களே, அதனால நான் ஒரு லெட்டர் தரேன், அதை வச்சுக்கொண்டு என்ன மன்னிக்கிறீங்களான்னு சொன்னா இப்போ என்ன தம்பி அதை பேசுறான்? நீதியின்படி பேசுகின்றான், சட்டத்தின்படி பேசுகின்றான். அதே போல நீதிபதியாகி தேவன் முன்னிலே இங்கே நெகேமியா வந்து சொல்கிறார், நீர் உபாகமம் 30வது அதிகாரத்தில் மோசேக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீர், அதனால இன்றைய நாள் நீர் எழுந்தருளி இவர்களை மீட்டும் என்று சொல்லி நீதியை வைத்து அந்த இடத்திலே ஜெபிக்கின்றான். எப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு தேவ தரிசனத்தை கொடுக்கின்றாரோ அந்த தரிசனத்தை நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட தரிசனங்கள் இருக்கலாம். எங்களுடைய தொழிலை குறித்து, எங்களுடைய வேலையை குறித்து, கேரியரை குறித்து, படிப்பை குறித்து, எங்களுடைய குடும்பத்தை குறித்து அநேக தரிசனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்யணும்? அதை அலைன் பண்ண வேண்டும். அதனுடைய மத்திய புள்ளி, அது இணைகின்ற ஒரு புள்ளி எங்கே இருக்கணும்? தேவனுடைய வார்த்தை. தேவன் எனக்கு கொடுத்த தரிசனத்திலே இவைகள் எல்லாவற்றையும் நான் இணைக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா காரியங்களிலும் என்னை உயர்த்துகிறவராக இருக்கின்றார். அப்ப இந்த இடத்துல அதைத்தான் செய்கிறான். தேவனுடைய வசனத்தை வைத்து அந்த இடத்திலே அவன் பேசுகின்றான். நெகேமியா 2வது அதிகாரத்திலே 1வது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். அர்தஷஷ்டாத் ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம். பங்குனி முடிஞ்ச நிசான் அடுத்தது இது என்ன சொல்றாரு? நிசா முதல்ல என்ன சொன்னாரு? தை மாசம். என்ன தை, மாசி, பங்குனி. பங்குனிக்கு என்ன அடுத்தது என்னது? அப்ப முதல் சொன்ன மாசத்துல இருந்து இந்த நிசான் மாசம் எத்தனை மாசம் என்று பார்த்தோம்னு சொன்னா 4வது மாசமா. அப்ப 4 மாசமா இங்கே நெகேமியா என்ன செய்து கொண்டிருந்தான்? இரவும் பகலும் தேவனிடத்திலே மன்றாடி கொண்டிருந்தான். அந்த பாரத்தை வச்சு தேவனிடத்திலே ஜெபிச்சு கொண்டிருந்தான். அந்த பாரம் 4 மாதங்கள் அவனை ஜெபிக்க வைத்திருக்கின்றது. நீங்க ஏதாவது ஒரு துர்செய்தி கேட்டு 4 மாசம் ஜெபிச்சிருக்கிறீங்களா? அப்படி ஒரு காரியத்தை, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து, ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு பாரம் எண்ணம் உங்களுடைய இருதயத்திலே ரங்காமல் இருக்கிறது என்று சொன்னால், அந்த காரியத்தை குறித்து அடிக்கடி நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னா, அந்த காரியம் தேவனினாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தரிசனத்தை குறித்து தரப்பட்டதாக இருக்கின்றது. அதை குறித்து நீங்க ஜெபிச்சு தைரியமா அந்த வாசலினூடாக செல்லும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய உயர்வுகளை கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். அப்ப இங்க நீசான் மாதத்தில் என்ன நடக்கிறது? திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. துக்கமாய், ராஜாக்கு முன்னால துக்கமா இருந்தா என்ன?
இல்லையா? இப்போ நாங்கள் திருமணமானவர்களே வீட்டுக்கு போய் துக்கமாக மூஞ்சி நீட்டி கொண்டு இருந்தோம்னு சொன்னால் அங்களோட வாழ்க்கை துணை என்ன சொல்லுவாங்க? கோபம் பெருமா இல்லையா? வாழ்க்கை துணைக்கே இவ்வளோ கோபம் பெறுதுன்னு சொன்னால் ராஜாவுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் இல்லையா? ராஜா, என்ன நீ துக்கமாக இருக்கிற, என்ன மூஞ்சி நீட்டி கொண்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுத்துருந்தா அந்த ஒரு பயம் இருக்குமா இல்லையா? ஆனால் இங்கே என்ன நடக்குதாம்? துக்கமாக இருந்ததில்லை, ஆனால் இந்த நேரத்தில் துக்கமாக இருக்கின்றான். அவன் தண்டை வேலையை தான் செய்யற பானபாத்தக்காரனாக அவன் திராட்சை ரசத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு அந்த இடத்துல நிற்கும் பொழுது, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? என்ன உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, ஏன் ஐயோ ராஜா என்ற துக்கத்தை கண்டுட்டாரே, நான் செய்யக்கூடாத காரியத்தை செய்துட்டேனா, நான் நடக்கக்கூடாத விதத்தில் நடந்துட்டேனா, பயப்படணும். ஏன்? ராஜா தலையை எடுக்கக்கூடியவர், பொல்லாத ராஜா. அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் பயந்து கொண்டே என்ன சொல்லுகின்றான் ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். அவன் என்ன சொல்லியிருக்கலாம்? இல்லை ராஜா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் துக்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ராஜாவுடைய ராஜ்யம் அல்ல யூதா தேசம், ராஜா எதிர் தேசத்தான். ஆனாலும் கூட அந்த ராஜாவுக்கு முன்பாக அவன் தைரியமாக ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். அந்த காரியத்தை சொல்லிட்டு என்ன சொல்லுகிறான்? அடுத்த வசனத்தில் 4வது வசனத்தை பார்ப்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். லீவு கேட்கிற டைம் ஆயுது. ராஜாவே கோபத்தில் இருக்கிறார். என்ன நீ துக்கமா இருக்கிறான்னு சொன்னா அந்த நேரத்தில் தைரியமாக அவன் ஒரு காரியத்தை எடுத்து வைக்கின்றான். 4 மாசமாக ஜெபித்து கொண்டிருந்தவன் இந்த இடத்துல ராஜா என்ன காரியம் என்று கேட்ட பொழுது, இது தேவனாலே உண்டான காரியம், தேவன் ஒரு வாசலை திறந்திருக்கின்றாரு, அதனால நான் உடனே ஜெபித்து போட்டு அந்த வாசலூடாக நடந்து போவேன் என்று சொல்லி தன்னுடைய பயத்தை உதறி போட்டுட்டு தைரியமா அந்த இடத்துல பேசுகின்றான். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? அந்த பயத்தை தாண்டி அந்த தைரியம் வந்தது இல்லையா? ஏன் அந்த தைரியம் வந்தது? ஏனென்றால் தேவ தரிசனத்துக்கான ஒரு தைரியம் உண்டு. இதனாலும் எங்கள் மேலே ஆண்டவர் ஒரு தேவ தரிசனத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னா அதற்கான ஒரு தைரியத்தை எங்கள் இருதயத்தில் வைப்பார். எப்ப எல்லாம் ஒரு வாசல் திறக்கப்படுகிறதோ, அதோ ஒரு வாசல் திறந்த மாதிரி இருக்குது, நான் அது கூடாக போவேன் என்று ஓடுவதற்கான தைரியமாக இருக்கின்றது இல்லையா? இங்க பேதுரு பயந்து ஒளிந்தது பேதுரு, இயேசுவை புறக்கணித்த பேதுரு, மறுதளித்த பேதுரு. ஆனால் பரிசுத்த ஆவியானவர்னாலே அங்கே அந்த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசத்தை எடுத்த உடனே என்ன செய்கிறான்? அடுத்த நாளே ஆலயத்துக்கு தைரியமாய் போகின்றான். போய் அங்கே ஒரு முடவனை இயேசுவின் நாமத்தில் எழுப்பி விடுகிறான். அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது? ஏனென்றால் தேவனுடைய தரிசனம் எங்களிடத்திலே கடந்து வரும் பொழுது அந்த தரிசனத்தோடு கூட நாங்கள் செய்ய முடியாத காரியங்கள், எங்களால் இயலாத காரியங்களை செய்வதற்கான ஒரு தைரியத்தையும் ஆண்டவருடைய தரிசனம் எங்களுடைய இருதயத்திலே வைக்கின்றது. அப்ப 2வது காரியம் என்ன என்று பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது தேவ தரிசனத்துக்கான பாரம், 2வது தேவ தரிசனத்துக்கான தைரியமாக இருக்கின்றது. அந்த தைரியம் எப்படி என்று சொன்னால், அவன் பயந்தான். 2வது வசனத்தை நாங்கள் மீண்டும் வாசிச்சோம் என்று சொன்னால், அப்பொழுது நான் மிகவும் பயந்து. பாருங்க, இன்றைய நாளில் எங்களுக்குள்ளே தேவ பாரம் இருக்கின்றது. ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக என்னை அழைத்திருக்கிறார் என்ற அந்த அழைப்பு தெரியும். ஆனாலும் அந்த அழைப்பிலே நடப்பதற்கு பயம். ஆண்டவர் என்னத்தான் அழைச்சிருக்கிறாரா? என்னத்தான் பாடுறதுக்கு அழைச்சிருக்கிறாரா? என்னத்தான் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு அழைச்சிருக்கிறாரா? என்னத்தான் தேவனுடைய வசனத்தை ஷேர் பண்றதுக்கு அழைச்சிருக்கிறாரா என்கின்ற ஒரு கேள்வி, ஒரு சந்தேகம். அந்த சந்தேகத்துக்கு காரணம், அந்த சந்தேகத்துக்கு பின்னால் என்ன இருக்குது? எங்களுக்கு ஒரு பயம், இருதயத்தில் பயம். முன்னால வந்து பாடுறதுக்கு பயம், ட்ரம்ஸ் அடிக்கிறதுக்கு பயம் இல்லையா? எல்லாரும் செய்யறதுக்கு ஒரு பயம். ஆனா இந்த பயம் வந்து என்ன செய்கிறான்? மிகவும் பயந்தவன் அந்த இடத்துல ராஜா என்ன காரியம் என்று கேட்ட பொழுது 4வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது 2 பேருக்கு இடையில.
இப்போ உரையாடல் நடக்கும் பொழுது ராஜா என்ன காரியம் என்று கேட்ட உடனே இவனுடைய மைண்டுக்கு என்ன வருது? ஓஹோ, இது ஆண்டவர் ஒரு வாசலை திறக்கிறாரு. அது திறக்கிறார் என்பது அறிவு எப்படி அவனுக்கு வந்தது? என்ற 4 மாசமா அதுக்காகத்தான் ஜெபிச்சு கொண்டிருக்கிறான். 4 மாசமாக இரவும் பகலுமாக ஆண்டவர் ஒரு வாசலை திறக்க மாட்டாரா, நான் தேவனுடைய காரியத்தை செய்து முடிப்பதற்காக ஒரு வழி வராதா என்று பார்த்து கொண்டிருந்தவன் இது ஆண்டவர் திறக்கிற வாசலாக நினைத்தான். அந்த ஒரு செகண்ட் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உரையாடல் நடந்து கொண்டிருக்க அந்த ஒரு செகண்ட்ல என்ன செய்கிறான்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு தன்னுடைய காரியத்தை எடுத்து உரைக்கின்றான். பாருங்க, நாங்க யோசிக்கலாம், என்ன இவ்வளவு குட்டி ஜெபமான்னு சொல்லி. இல்லை, இந்த குட்டி ஜெபத்துக்கு பின்பாக 4 மாச ஜெபம் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த அண்டார்டிகால எல்லாம் அந்த ஐஸ்பர்க்ஸ் பார்ப்போம் தானே, அந்த ஐஸ் கட்டி மலைகள் என்று சொல்லுவார்கள். அதில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு மேலால் ஒரு சின்ன ஐஸ் கட்டி மிதக்கும். ஆனால் தண்ணிக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதை விட 4-5 மடங்கு 10 மடங்கு ஐஸ் கட்டி கீழே இருக்கும். ஆனால் மேலே பார்க்க கீழே இது என்ன சின்ன கட்டி மிதந்து வர்ற மாதிரி தான் தெரியும். ஆனால் அதுக்கு கீழே ஒரு பெரிய ஒரு ஐஸ் மலையாகவே இருக்கும். அதை போல தான் இங்கே அவன் செய்தது மிக ஒரு சுருக்கமான ஒரு சின்ன பிரேயரா இருந்தாலும் கூட அதுக்கு பின்னால் அவன் 4 மாசம் இரவும் பகலுமாக தேவனிடத்திலே மன்றாடின காரியம் இருக்கின்றது. தேவனோடு அவன் போராடின காரியம் இருக்கின்றது. அதனால் அந்த இடத்துல அந்த பயத்தை போக்கி அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லும்படிக்காக அந்த இடத்துல சொல்கிறான். பயம் பெறும், ஆனால் அவன் செய்ய போகிற காரியம் தேவன் அவன் மேலே வைத்திருக்கிற ஒரு தரிசனம் என்பதை அறிஞ்சபடினால் அவன் உடனே அந்த பயத்தை போக்கி அந்த இடத்துல ஒப்பு கொடுக்குறான். இப்போ ஒரு கட்டிடம் எரிஞ்சு கொண்டு இருக்குது, நல்லா தீயா எரிஞ்சு கொண்டு இருக்குது. முன்னால் பைப் இருக்குது, தண்ணி பக்கெட் இருக்குது, தண்ணியும் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? உள்ளுக்குள்ளே ஓடி போய் தண்ணியை ஊற்றுவோமா? வெளியில் தள்ளி நின்று கொண்டு இப்படியே ஏற்றுவோம் இல்லையா? இதே ஒரு ஃபயர் ஃபைட்டர் வந்தாருன்னா எப்படி தண்ணியை ஏற்றுவாங்க? அவங்க ஓடுவாங்க, உள்ளுக்குள்ள யாராவது இருக்கிறாங்களா, ஏணியை வச்சு ஏறுவாங்க, உள்ளுக்குள்ள போவாங்க. அப்போ அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸுக்கு பயம் இல்லையா? அவர்களுக்கு அவருடைய உயிரை குறித்து பயம் இல்லையா? அவருடைய குடும்பத்தை குறித்து பயம் இல்லையா? அவருடைய வாழ்க்கையை குறித்து பயம் இல்லையா? பயம் இருக்கின்றது. ஆனால் அந்த பயத்தை தாண்டி என்ன இருக்கின்றது? அவர்கள் மேலே இருக்கின்ற அந்த தரிசனம், அவர்கள் செய்ய போகிற காரியம் ஒரு நன்மையான காரியம். அதனால நான் அந்த பயத்தையும் தாண்டி தைரியமாக அந்த இடத்துல செயல்படுவேன் என்ற அந்த நிச்சயம் இருக்கின்றது. அதே போல இந்த இடத்துல அவனுக்கு பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தை தாண்டி தேவ தரிசனத்தின் நிமித்தம் வந்த அந்த தைரியத்தின் நிமித்தம் அவன் அந்த இடத்துல அவன் பாய்ந்து செல்லுகின்றான். அந்த திறக்கப்பட்ட கதவினாலே செல்லுகின்றான். நெகேமியா 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டனுப்பும் படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும் படிக்கும் தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்துக்கு காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும் படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, அப்ப ராஜா கேட்கிறார், அப்ப என்ன செய்யலாம் உனக்கு என்று சொல்லி கேட்ட உடனே இவன் அடுக்கின்றான். என்னென்ன தேவை என்பதெல்லாம் அடுக்கின்றான். பாருங்க, அப்ப அவனுக்கு எப்படி தெரியும் இவ்வளவு மரம் தேவை, இவ்வளவு காரியம் தேவை, லெட்டர் தேவை, இதெல்லாம் தேவைன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் 4 மாசம் அவன் ஜெபிச்சது சும்மா ஜெபிச்சுட்டு போகவில்லை. அதை எப்படி செயல்படுத்த போறான் என்பதை திட்டமிட்டு கொண்டு ஜெபித்தான். தேவனோடு உரையாடி கொண்டு ஜெபித்தான். என்னென்ன காரியங்கள் தேவை என்று அங்கே அலசி பார்த்து ஒரு திட்டத்தோடு ஜெபித்தான். இன்றைய ஆண்டவர் உங்கள் மேல ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாருன்னு சொன்னா அந்த தரிசனத்துக்கு பின்பால ஒரு பாரம் தேவை, ஒரு ஜெபம் தேவை, ஒரு திட்டமிடுதல் நிச்சயமாக தேவையா இருக்கின்றது. என்ன தேவை? என்ன செய்யணும்? திரும்பவும் அலங்கத்தை கட்ட வேண்டும். எங்கு கட்டணும்? யூதாவில் கட்டணும். கட்டுவதற்கு என்ன தேவை? மரங்கள் தேவை, நிருபம் தேவை. பாருங்க, என்ன தேவை? என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிஞ்சிருந்தான். 2வது எங்கே என்பதை அறிஞ்சிருந்தான். 3வது செய்வதற்கு தேவையான காரியங்கள் என்ன என்பதை அறிஞ்சிருந்தான். இதனாலும் லீடர்ஸாக இருக்கிறவர்களாகட்டும், நாங்கள் ரெகுலராக இருக்கிறவர்களாகட்டும், எங்களுக்கு இந்த புத்தி தேவை. நாங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் இந்த காரியம், இந்த திட்டமிடுதல்ல என்ன செய்ய வேண்டும், தேவ தரிசனத்தில் எங்கே செய்ய வேண்டும்,
அதற்கான தேவை என்ன? இந்த 3 காரியங்களும் நாங்கள் அறிந்து செயல்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இதெல்லாம் ராஜா வந்து கொடுக்கின்றார். கொடுக்கும் பொழுது அவன் என்ன சொல்கிறான்? தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடினால. ராஜா தான் கொடுத்தாரு மரத்தை. இப்போ போஸ்ட்டில் உங்களுக்கு செக் வருது, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து செக் அனுப்பி இருக்கிறாங்க. இப்போ அந்த செக் வந்ததுன்னு சொன்னால் அந்த செக்கை, கடிதத்தை உடைச்ச நீங்கள் அந்த செக்கை எடுக்கிறீங்க. எடுத்து நீங்கள் என்ன யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? போஸ்ட்மேன் ஐயா நன்றி, எனக்கு $3000 செக் அனுப்பியிருக்கிறீங்க நன்றின்னு சொல்லுவீங்களா? இல்லை, யாருக்கு நன்றி சொல்லுவீங்க? செக்கை அனுப்பினவருக்கு தானே நன்றி சொல்லுவீங்க. அதே போல தான் இந்த இடத்துல அவன் பார்க்கின்றான், ராஜா வந்து ஒரு சேனல் தான், ஒரு பாத்திரம் தான். ராஜாவினூடாக தன்னுடைய ஆதாரமாக இருந்தது, தன்னுடைய மூலமாக இருந்தது தேவன் என்பதை அந்த இடத்திலே அவன் அறிக்கை இடுகின்றான். இன்றைய நாளில் எங்களுக்கு வருகிற நன்மைகள், எங்களுக்கு வருகிற பூரணமான ஈவுகள் எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற நல்ல பிதா எங்களுக்கு தருகின்றது. அது வேறு வேறு பாத்திரங்களினாலே, வேறு வேறு சேனலினால எங்களுக்கு வந்து அடையலாம். ஆனால் அதை தருகிறவர் தேவன் ஒருவர் தான். அந்த நிச்சயம் அவனிடத்தில் இருந்தது. பாருங்க, அப்போ தேவ தரிசனம் வரும் பொழுது அந்த தரிசனத்துக்கு தடைகள் இருக்கும். அந்த தடைகளை உடைப்பதற்கு நாங்கள் ஜெபத்தில் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போ ஜெபத்தில் இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, ஒரு வாசல் திறந்து இருக்குதுன்னு சொன்னால் அந்த வாசலினால் ஓடுவதற்கான தைரியம் எங்களுக்குள்ள இருக்கணும். இப்போ இந்த கிரேட் வெஸ்டர்ன் ரோட்டில் போகிறோம், ஒவ்வொரு 100 மீட்டருக்கு ஒருக்கா என்னது சிக்னல் இருக்குது இல்லையா? இப்போ என்ன செய்கிறோம்? ஓடுறோம், பிரேக் அடிக்கிறோம், இந்த ஆக்சிலேட்டர் அமர்த்துறோம், இந்த பிரேக் அடிக்கிறோம். பிரேக் அடிக்கிறதும் ஆக்சிலேட் பண்ணுறதும், பிரேக் அடிக்கிறது நின்று 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 நின்று. ஆனால் இந்த மோட்டவேல ஏறி நம்ம சொன்னால் அமர்த்துவோம் பாருங்க, ஒரு அமர்த்து. ஏன் அமர்த்துறோம்? அந்த இடத்துல சிக்னல் இல்லை. தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருந்தண்டா எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய தரிசனத்தை நோக்கி ஓடுகிற ஓட்டத்தில் சிக்னல் இல்லை. ஆக்சுவலி சிக்னல் இருக்குது, ஆனால் ரெட் லைட் இல்லை. இப்போ பாருங்க, ஏன் சிக்னல் இருக்குது? இந்த ஊழியத்தை நாங்கள் திரும்பி பார்த்தோம்னா 9 வருஷமாகிறது. ஆண்டவருடைய கிருபை இல்லையா? ஆண்டவருடைய கிருபை தான் இந்த ஊழியத்தை நடத்துகின்றது. இந்த ஊழியம் எப்படி தொடங்கியது, எப்படி இந்த அளவுக்கு ஆண்டவர் கட்டினார் என்று பார்க்கும்போது இது தேவனுடைய கரத்தினாலே நடந்த காரியம். அப்போ இந்த ஊழியத்தில் ரெட் லைட் இல்லாமல் இருந்தது. ரெட் லைட் இருந்தது, எத்தனையோ ரெட் லைட் இருந்தது. ஆனால் இந்த ரெட் லைட்டுக்கு கிட்ட நாங்கள் போய் பிரேக்கு அமர்த்துவோம்னு யோசிக்கும் பொழுது அது க்ரீனாக மாறிடும். அதை மாதிரி தான் ஆண்டவருடைய கரம் எங்களோடு இருந்தண்டா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் தடை இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, எங்கெங்கெல்லாம் உங்களை நிப்பாட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடங்களுக்கு கிட்ட வரும் பொழுதே அது க்ரீனாக மாறிடும். ஸோ அந்த தைரியம், ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, நான் வேகமாக ஆண்டவர் எனக்கு நியமித்த காரியத்தை செய்து முடிப்பேன் என்ற நிச்சயம். இன்றைய நாளும் எழும்பி கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் எங்களுக்காக ஒரு நிலத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த நிலத்துக்கு பின்பாக ஒரு தரிசனம் தரப்பட்டிருக்கின்றது. இது வெறும் ஒரு கட்டிடமாக நாங்கள் கட்டவில்லை. இந்த காரியம் இந்த டிசம்பர் 1 எங்களுடைய கைக்கு கைகூடி வரப்போகின்றது. இது ஆண்டவருடைய கரத்தினாலே கொடுக்கப்பட்ட காரியம். அவர்கள் அநேக பாத்திரத்தினூடாக ஆண்டவர் கொடுத்தாலும் அதனுடைய ஆதாரம் தேவன் தான். அவர் தான் இதை செய்து முடித்திருக்கின்றார். இந்த ஆதாரம், அவர் கொடுத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஒரு பாரம் பெற வேண்டும். இந்த சமுதாயத்தை குறித்து, இந்த தேசத்தை குறித்து, இந்த தேசத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து, தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்துக்கு வருகிற இழிவுகள் கேளிகளை குறித்து எங்களுக்கு ஒரு பாரம் பெற வேண்டும். அந்த பாரம் எங்களை உந்த வேண்டும், ஜெபத்திலே உந்த வேண்டும். நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே ஒரு சௌகரியமான இடத்துல இருந்தாலும் கூட எங்களுடைய ஆவி ஒரு அசௌகரியமான இடத்துக்கு செல்லப்பட வேண்டும், தள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகம் அழிந்து கொண்டு போகின்றது, தேவ மக்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். உலகத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும், அடுத்தடுத்த சந்ததிகள் தேவனிடத்திலே வர வேண்டும் என்று சொல்லி ஒரு பாரம் பெற வேண்டும். அதற்காக ஓடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதற்கு ஒரு உற்சாகமும் ஒரு தைரியமும் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. நெகேமியா 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அவர்கள் எழுந்து கட்டுவோம். இதை அவன் யூதாவுக்கு வந்துட்டான். அங்கே எருசலேம் நகரத்தில் வந்து அதிகாரிகள் ஜனங்கள் எல்லாரும் கூடியிருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறது. அந்த தேவனுடைய கரம் என்மேல் நன்மையா இருக்கிறபடினால ராஜாவிடத்தில் ஒரு தயவு எனக்கு கிடைச்சிருக்குது என்று சொல்லும் பொழுதே
இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறார்கள்? எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று. அவன் அழைக்கவே இல்லை. அவன் தரிசனத்தை கொடுத்தான். அந்த காரியம் தேவனாலே உண்டாக்கப்பட்டது. இது என்னுடைய தரிசனம் இல்லை, இது மனுஷனுடைய விஷன் இல்லை, இது ஆண்டவர் கொடுத்த விஷன் என்று அந்த இடத்துல அறிவிக்கும் பொழுது அது நல்ல காரியம் என்பதை அவர்கள் அறிந்து அவர்கள் சொன்னார்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்திலே ஒப்பு கொடுத்தார்கள். தேவனுடைய தரிசனம் ஒரு மனிதனாலே நிறைவேறுகிற காரியம் அல்ல. ஒரு கூட்ட ஜனங்கள் ஒருமைப்பட்டு ஒற்றுமைப்பட்டு ஒரு யூனிட்டியோட ஒரு ஒன்னஸோட ஒரு மனதோடு செய்து முடிக்கிற காரியம்தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் நான் என்னை பெருமைப்படுத்த வேண்டும், எனக்கு பேர் வர வேண்டும் என்பது தேவனுடைய ராஜ்யத்தில் இல்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தேவன் கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய தரிசனமாக இருக்கின்றது. அப்போ மூன்றாவது காரியம், தேவ தரிசனத்துக்கான ஒரு மனம். ஆண்டவர் ஒரு மனத்தை கொடுக்கின்றார். எல்லோரோடும் சேர்ந்து செயல்படுவதற்கான ஒரு மனத்தை கொடுக்கின்றார். இந்த இடத்துல அநேக கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் நாங்கள் இருக்கிறோம். அநேக வித்தியாசங்கள் உள்ள நாங்கள் இருக்கின்றோம். நாங்கள் எல்லோரும் இணைந்து எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு காரணம், எங்கள் எல்லோருக்கும் ஒரு நோக்கம் முன்பாக இருக்கின்றது. அது தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பது, அவருடைய தரிசனத்தை செய்து முடிப்பது. ஒரு ஒற்றுமைக்கு ஒரு புள்ளி தேவை. எல்லாரும் இணைகிறதற்கான ஒரு புள்ளி தேவை. ஒரு மனத்துக்கு ஒரு புள்ளி தேவை. இப்போ திருமணத்தை எடுத்து பாருங்க. இப்போ திருமணத்தில் 2 பேர் இணைகின்றோம். சண்டை பிடிக்காத ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறீங்களா? இருந்தீங்கன்னா சொல்லுங்க, நானும் வாரேன் உங்கள்கிட்ட கவுன்சிலிங்க்கு. பாருங்க, என்ன வித்தியாசங்கள் இருக்கின்றது, வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் இந்த திருமணத்தை இணைப்பதற்கு ஒரு புள்ளி தேவை. அந்த புள்ளி இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கையிலே நாங்கள் சேர்ந்து ஓடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நான் உலகத்தில் பார்க்கின்றேன், அநேகருடைய புள்ளி அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். பிள்ளையை பெற்று போட்டோமே, சண்டை பிடிச்சு கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பிள்ளைக்காண்டி வாழ்ந்துடுவான் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வருது, ஒரு கட்டம் வருது, பிள்ளைகள் வளர்ந்து படித்து அவர்கள் மூவ் பண்ணோன்னு என்ன நடக்குதுங்க? திருமணத்துக்குள்ள பிரிவு வருகின்றது. ஏனென்றால் அந்த புள்ளி அங்கே இல்லை. அப்ப இங்கே இணைவதற்கு ஒரு புள்ளி தேவை. அந்த புள்ளி என்னவா இருக்கணும்? பிள்ளைகள் இல்லை, கரியர் இல்லை, வீடு கட்டணும்ன்றது இல்லை, நல்ல கார் வேண்டணும்ன்றது இல்லை, தேவ சித்தம் தேவனுடைய தரிசனம் செய்து முடிக்க வேண்டும் என்ற அந்த புள்ளியிலே கணவனும் மனைவியும் இணைந்தார்கள் என்று சொன்னா அவர்கள் வாழ்க்கை முழுக்க என்ன செய்வார்கள்? இணைந்து செயல்படுவார்கள். அதே போலதான் இந்த இடத்துல அநேகர் நாங்கள் இருக்கிறோம், அநேக வேற்றுமைகள் இருக்கும், அநேக சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இல்லைன்றீங்களா? சில பேர் இங்கே வந்து சில பேரோட கதைக்காம பேசாம போகிறதையும் சில கண்கள் பார்க்கின்றது. மனுஷ கண்கள் இல்லை, மனுஷ கண்களை தாண்டி ஆண்டவரும் பார்த்து கொண்டிருக்க. என்ன மனுஷங்கய்யா இவனுங்கள், என்ன வந்து இப்படி கொண்டாடி பாடுறானுகள், இயேசு நல்லவர்ன்னுட்டு முகத்தை திருப்பி கொண்டு போறானுங்களே போய்க்கலன்னு சொல்லி. அத்தே நமக்கே ஒரு மாதிரி இருக்குன்னு ஆண்டவருக்கு எப்படி இருக்கும் பாருங்க. ஏன் இணைய முடியாம இருக்கின்றது? இந்த இணைவதற்கு வேற காரியம் தான் இங்க முக்கியமா இருக்கிறது. இவர் அதை சொல்லிட்டாரு, இவர் இதை சொல்லிட்டாரு. இவர் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல, இவர் என்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வரையில. இப்படி இந்த உலகத்து காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு முதன்மையா இருக்கிறபடினால, அந்த முதன்மை தான் எங்களை இணைக்கிறபடினால இங்க ஒற்றுமை வராது. ஆனால் நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்கின்றது நல்ல உறவுக்கு தான், இல்லையா? உங்களோட கல்யாணத்துக்கு நான் வரணும், எந்த பர்த்டே பார்ட்டிக்கு நீங்க வரணும், எனக்கும் உங்களுக்கும் ஒரு பேச்சு வரக்கூடாது, சண்டை சச்சரவு வரக்கூடாதுன்றதான் நான் விரும்புறது. ஆனால் அப்படியே வந்தாலும் கூட என்ன, அதான் எங்களை இணைக்குது. எங்களை இணைக்கிறது இயேசு, எங்களை இணைக்கிறது தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம், அவருடைய தரிசனம். அந்த இணைப்பிலே நாங்கள் ஓடுவோமா இருந்தென்று சொன்னால் நாங்கள் என்ன ஒரு மனதோடு எல்லா காரியத்திலையும் செயல்படுவோம், இல்லையா? நீங்க நாளைக்கு கல்யாணம் விட்டு கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை. ஏன்? எனக்கு என்ன, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில வளரணும், நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில கட்டப்பட வேண்டும், நீங்க ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய வேணும். ஆனா நீங்க ஆண்டவருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் செய்யாம போகும்பொழுது எனக்கு உங்களுக்கு ஒரு சண்டை வரும். கல்யாணத்துக்கு கூப்பிடாததுக்காண்டி சண்டை வராது,
ஆனால் தேவனுடைய தரிசனத்தை செய்யாமல் போகும் பொழுது நான் நிச்சயமாக உங்களோடு பேசுவேன், கடினமாக பேசுவேன். ஆனால் அது அதற்காக மட்டும்தான். அப்போ எங்களை இணைக்கின்ற புள்ளி எது? தேவனுடைய தரிசனம் தான் எங்களை இணைக்கின்ற புள்ளி. தேவனுடைய நோக்கம் தான் எங்களை இணைக்கின்ற புள்ளி. அப்போ அந்த ஒரு மனம் எங்களுக்குள்ளே வர வேண்டும். நாங்கள் மிக சீக்கிரமாக வாசித்து முடிப்போம். நெகேமியா 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிப்போம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாய் இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே, நாம் இனி நிந்தைக்குள்ளாய் இராதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொன்னார்கள். பாருங்க, இந்த இடத்துல அவன் 4 காரியத்தை அவர்களோடு பேசுகின்றான். இந்த 4 காரியங்கள் அவர்களோடு பேசப்பட்டதன் நிமித்தம்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. இந்த 4 காரியங்களும் முக்கியம். ஏனென்றால் இது தேவ தரிசனத்தில் மட்டுமில்லை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இது உதவும். நீங்க வேலையில் ஒரு ப்ரொஜெக்ட் இருக்கலாம், இல்லாவிட்டால் வேற ஒரு காரியத்துக்காண்டி அநேகர் இணைந்து செயல்படுகிற ஒரு காரியம் இருக்கலாம். அந்த அநேகர் இணைந்து செயல்படுகிற காரியத்தில் எப்படி எல்லாரையும் இணைக்கின்றது, எல்லாரையும் ஒருமனப்பட வைக்கின்றது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு யூனிட்டி எப்படி கொண்டு வருகிறது என்று பார்த்தால் இங்கே நெகேமியா இந்த வேதத்தில் இருந்து நாங்கள் அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். என்னுடைய பிஸ்னஸ்லேயே ஆகட்டும், வேற காரியங்களாகட்டும், இந்த பிரின்சிபலை தான் நான் பயன்படுத்துகிறது. என்னண்டா, முதலாவது அவன் அறிவிக்கின்ற காரியம் என்ன பிரச்சனை என்பதை அறிவிக்கின்றான். என்ன பிரச்சனை? என்ன சொல்லுகிறான் அங்கே? எருசலேம் பாழாய் இருக்கின்றது, அதன் வாசல்கள் அக்னியாய் சுட்டடிக்கப்பட்டிருக்கிறது, நாம் இருக்கின்ற சிறுமையையும் பார்க்கிறீர்கள் என்றீர்கள். அவர்களுக்கு என்ன விளங்குது? முதலாவது அவர்களுடைய பிரச்சனை விளங்குகின்றது. இந்த பிரச்சனைக்கான விடையை அடுத்ததாக சொல்லுகின்றான். என்ன செய்ய சொல்லுகிறான்? அதனால அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்றான். அப்ப பிரச்சனையை சொல்லுகிறான், பிரச்சனைக்கான விடையை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் அந்த இடத்துல? அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லுகின்றான். அந்த அலங்கத்தை கட்டுவதற்கான அவன் ரீசனையும் சொல்லுகின்றான். என்ன ரீசன்? நாங்கள் சிறுமைப்பட்டிருக்கின்றோம், இங்கே அலங்கம் இங்கே அழிந்து போயிருக்கின்றது தான் பிரச்சனை. அதை அதனுடைய விடை, நாங்கள் அந்த அலங்கத்தை கட்ட வேணும். அந்த அலங்கத்தை ஏன் கட்ட வேண்டும்? அந்த அலங்கம் இடிஞ்சு விழுந்திருக்கிறதால நாங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை அவன் அந்த இடத்திலே சொல்லுகின்றான். அதை சொன்னவன் என்ன சொல்கிறான்? அதை எப்போ கட்டணும்? இப்போ ஆண்டவருடைய கரம் என்னோட இருக்கிறது, அதனால இப்போ கட்டணும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் எழுந்து கட்டுவோம் பாருங்கள் என்று சொல்லி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறோம். அவர் நினைக்கிறேன் ஒரு 8-9 வருஷத்துக்கு முதலே டாக்டர்கிட்ட போய்களே டாக்டர் சொல்லிட்டாரு, உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, நீ டேப்லெட் போடணும்னு ஒரு டேப்லெட்டை தந்தார். நான் போட்டேனா? நான் போடல. ஏன்? டாக்டர் கொலஸ்ட்ரால் இருக்குது டேப்லெட் போடுன்னு தந்தார், நான் போடல. இப்போ எனக்கு இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்த பிறகு போனேன் டாக்டர்கிட்ட. டாக்டர் சொன்னார், உனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது. இந்த என்ன கொலஸ்ட்ரால் என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இந்த கொலஸ்ட்ரால் பிரச்சனைக்கு என்ன விட? இந்த டேப்லெட்டை நீ போட வேணும். விட தந்தாரா? பிரச்சனை தந்தார், விட தந்தார். அதை தாண்டி அவர் ரீசன் சொன்னார், இந்த டேப்லெட்டை நீ போடாவிட்டா உனக்கு இருதயம் திரும்ப அடைக்கும், திரும்ப ஹார்ட் அட்டாக் வரும். அப்போ நான் விழிச்செழும்புறேன், ஓ இந்த பிரச்சனை இப்படி போகுமா? என்னது ரீசன் சொல்கிறாரு. இப்போ ரீசன் சொன்னவரப்போ என்ன சொல்கிறாரு அடுத்ததா? நீ இப்போவே போட தொடங்குன்றாரு. நான் அடுத்த நாள் குடிசை போட்டிருப்பேனா இல்லையா? போட்டிருப்பேன். ஏன்? இப்போ எனக்கு முழுமையாக விளங்கிட்டுது. அப்போ நாங்கள் ஒரு தலைவர்களாக, ஒரு லீடர்ஸாக, ஈவன் உங்களோட வேலைஸ்தலத்திலேயோ ஒரு கூட்டத்தை கூட்டி அவர்களோடு ஒரு தரிசனத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொன்னால் இந்த 4 காரியங்களும் இருக்க வேண்டும். என்னது? முதலாவது பிரச்சனை, வாட் இஸ் த ப்ராப்ளம். ரெண்டாவது விடை, சொல்யூஷன் தேவை. மூன்றாவது என்ன ரீசன், ரீசனிங் தேவை. நாலாவது என்ன? நேரம், டைமிங். இந்த 4ம் இருக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி வருகிறார்கள். பாருங்க, அந்த ப்ராப்ளத்தை அவன் என்னென்று அனலைஸ் பண்ணினான்னு பார்த்தோம்னு சொன்னால், அங்கே மிக சீக்கிரமாக நாங்கள் பார்த்தோம்னா அங்கே 11வது 12வது 13வது வசனங்களில் நீங்கள் வீட்டை போய் வாசிங்க. அவன் போய் எருசலேமுக்கு போய் இறங்கினோன்னா 3 நாள் அதை சுற்றி நடக்கின்றான். நடந்து அனலைஸ் பண்ணுறான். இது இங்கே இன்னும் இது உடைஞ்சிருக்குது, இது அங்கே உடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கின்றான்.
அப்ப ஒரு பிரச்சனையை நாங்க எப்படி கண்டுபிடிக்கின்றது? நாங்க அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது அவன் என்ன சொல்லுகிறான்? ஒரு விடையை கொடுக்கின்றான். விடையை கொடுக்கிறது மட்டுமல்ல, அது ஏன் செய்ய வேண்டும் என்ற ரீசன், நாங்கள் சிறுமைப்பட்டிருக்கிறோம் அதனால அலங்கத்தை கட்டுவோம் என்று சொல்லுகின்றான். பாருங்க, ஒரு தேவனுடைய தரிசனத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கலாம், அந்த தரிசனம் மற்றவர்களுடைய இருதயத்துக்குள்ளே போய் கடந்து செல்வது முக்கியம். அப்பதான் ஒரு கூட்ட ஜனம் என்னது அந்த தரிசனத்துக்காக இணைவார்கள். அப்ப இந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்டா? அந்த தரிசனத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறான். எப்படி கொடுக்கின்றான்? அந்த பிரச்சனைக்கான விடையினாலையும் அதன் ரீசனாலையும் அந்த பிரச்சனையை கொடுக்கின்றான். கடைசியாக அந்த டைமிங் நேரத்தை கொடுக்கும் பொழுது அவர்களாகவே எழுந்து சொல்கிறார்கள். உதாரணத்துக்கு யோசிச்சு பாருங்க, நாங்கள் இப்போ நான் நினைக்கிறோம் ஒரு ஆல்மோஸ்ட் 5 monthsக்கு முதல் இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த காணி வேண்டுவதற்கு, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக இந்த நிலம் வேண்டுவதற்கு நாங்கள் என்ன செய்தோம்? நிலம் வேண்ட போகிறோம், எல்லாரும் இருக்கிறத காசு எல்லாத்தையும் கொண்டு வந்து தாங்கண்டா சொன்னோம். இல்லை, என்ன நாங்கள் என்ன சொன்னோம்? அந்த தரிசனத்தை சொன்னோம். அந்த இடத்துல ஏன் அந்த நிலம் தேவைப்படுகிறது, ஏன் ஒரு கட்டிடம் தேவைப்படுகிறது? அது ஒரு கட்டிடம் அல்ல, அது ஒரு கருவி. என்னத்துக்கு கருவி? தேவ ராஜ்யத்திலே நாங்கள் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கான கருவி. எங்களுடைய சந்ததியாய் தேவனை ஒரு விஷனை தந்தோம். விஷனம் தந்த உடனே என்ன செய்தீங்க நீங்கள் எல்லாரும்? நாங்கள் எல்லாரும் அந்த காரியத்துக்காக அந்த காரியத்துக்காக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொருவரும் அதற்காக எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று வந்தபடினால தான் இந்த வருகிற நாட்களிலே அது கைகூடி வர போகிறது. அதனால் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது. அப்போ தேவ தரிசனத்துக்கான பாரம் தேவை, தேவ தரிசனத்துக்கான தைரியம் தேவை. மூன்றாவது என்ன தேவை? தேவ தரிசனத்துக்கான ஒரு மனம். இந்த நாளில் அநேக பிரச்சனைகள் எங்கள் மத்தியில் இருக்கலாம், அநேக என்ன சொல்கிறது அடிபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள் இருக்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் போகும் பொழுது ஒன்றை நினைச்சு கொண்டு போங்க. நாங்கள் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய தரிசனம் ஒன்று தந்திருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு நிலத்தை எங்களுக்கு தந்திருக்கிறாரு. அந்த நிலத்தினூடாக ஒரு ஆலயத்தை அமைத்து அந்த ஆலயத்தினூடாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்துக்காக நாங்கள் ஒன்றிணைவோம், அந்த தரிசனத்துக்காக நாங்கள் எழுந்து கட்டுவோம். கண்களை மூடி நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி என்று சொல்கிறோம் அப்பா, நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. இந்த நாளும் அப்பா உம்முடைய திட்டம் எங்கள் மேலே இருக்கிறது, உம்முடைய சித்தம் எங்கள் மேலே இருக்கிறது. இந்த நாளில் யார் யாரெல்லாம் இந்த இடத்துல வலி வேதனையோடு துக்கத்தோடு வந்திருக்கிறீங்களோ, எதிர்காலத்தை குறித்த ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறீங்களோ, இந்த நாளிலும் தேவ வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எங்களை குறித்து ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு சமாதானத்துக்கு ஏதுவாத திட்டத்தை வைத்திருக்கிறார். இன்றைய தேவ தரிசனம் எங்கள் மேலே இருக்கின்றது. அதனால் ஒரு தேவ பாரத்தை நாங்கள் பெற்று அந்த பாரத்திலே நாங்கள் ஜெபித்து எங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து திட்டமிட்டு ஆண்டவர் அந்த வாசலை திறக்கும் பொழுது, அந்த வாசலை திறக்கும் பொழுது இந்த காணி இந்த நிலம் ஆண்டவர் ஒரு வாசலை எங்களுக்கு திறக்கின்றாரு. ஆனால் இந்த திறக்கப்படுகிற அந்த நிலத்துக்கு பின்னால நாங்கள் அநேக ஜெபம் செய்யணும். எங்களுடைய ஜெபங்களை அதிகரிக்க வேண்டும். அவன் 4 மாசமாக இரவு பகலாக மன்றாடினான். நாங்கள் ஜெபங்களை அதிகரிக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு ஒருமனத்தை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய அந்த நிலம் எங்களுடைய கைக்கு வருவதற்கு முன்பாக நாங்கள் சபையாக ஒருமனப்பட்டு நிற்க வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் தரிசனத்துக்கும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஒருமனப்பட்டு நிற்க வேண்டும். அது எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த தரிசனத்திலே செயல்படுவதற்கான தைரியம், எங்களுடைய பயத்தை எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கின்றார், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் தேவ வார்த்தையை நான் பகிர்வேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நான் ஊழியங்களை செய்வேன், என்னென்னத்துக்காக அழைக்கப்பட்டோமோ அதிலே நடப்பதற்கான தைரியம் அந்த தரிசனம் எங்களுக்கு கொண்டு வருகின்றது. ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஆண்டவரே, நீங்க ஒரு வாசலை திறந்திருக்கிறீங்க, நாங்க இந்த அலங்கத்தை கட்டுவோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவோம். இங்க அந்த இடத்துல ஒரு சபை கட்டப்படுவது அல்ல, அதை தாண்டி தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். தேவனுடைய நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அதுக்கு ஒவ்வொருவரும் அழைப்புக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். இந்த இடத்துல நான் அழைக்கப்பட்டவனான்னு நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கடா, இல்ல, ஆமாம், நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல. எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பது உங்களுடைய இருதயத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிற பாரத்தை பொறுத்து அந்த பாரத்துக்காக ஜெபியுங்க தொடர்ந்து. ஆண்டவரே, நன்றி என்று சொல்லுகிறோம். தேவனுடைய
ஆண்டவரே, தரிசனத்தை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. அந்த தரிசனத்திலே ஒருமனப்பட்டு ஓட எங்களுக்கு உடைய பலத்தையும் கிருபையையும் தாரும், இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். நாங்கள் அப்படியாகவே எழுந்திருந்து இன்றைய நாளிலும்